திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. இன்னைக்கு நம்ம உத்தராஷாடா அப்படிங்கிற உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவாளை பத்தி பேச போறோம். இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு எந்தெந்த தேவதைகள்லாம் ஆசீர்வாதம் பண்றா, இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவா எந்தெந்த தேவதைகளை பிரார்த்தனை பண்ணணும், வேதம் என்ன சொல்றது, அவ எந்த மாதிரியான பிரார்த்தனையை பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சில நட்சத்திரங்களுக்கு என்னுடைய பதிவு சித்த பெருசாதான் போறது, வேற எனக்கு நானும் சுருக்கி பார்க்கிறேன். ஆனா அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லணும்னா ஒரு சில பதிவுகள் வித்தியாசமா கொஞ்சம் எட்டக போறது. நான் சில பதிவுகளை தவிர்க்க முடியறது இல்லை. அந்த வகையில இந்த உத்திராஷாடாங்கிற உத்திராட நட்சத்திரத்தை பதிவும் சித்த பெருசாதான் இருக்கும். அன்பர்கள் இதை கொஞ்சம் ஸ்ரத்தையா கேட்டுண்டு அது போல அதை ஃபாலோ பண்ணினா நிச்சயமா பலன் கிடைக்கிறது. ஏன்னா இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு கிராமத்துல ஒரு வழக்கு உண்டு. உத்திராட நட்சத்திரத்துல ஒரு பிள்ளையும் ஊர்காணி நிலத்துல ஒரு காணி நிலமும் இருந்தா அவ கோடீஸ்வரல் ஆயிடுவா, கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இன்னமும் அந்த வழக்கத்துல இருக்கு. அந்த அளவுக்கு உயர்ந்த நட்சத்திரமா இந்த உத்திராட நட்சத்திரம் சொல்லப்படுறது. அவ்வளவு விசேஷம் என்ன இந்த உத்திராடம்ங்கிற உத்திராஷாடா நட்சத்திரத்துக்கு? அதனுடைய தேவதைகளுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு அவளுக்கு கிடைக்கிறது? ஏன்னா அவளுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு சொல்றா. அப்போ அந்த யோகத்தை அவ அனுபவிக்கணும்னா அதுக்கான பிரார்த்தனையை அவ முறையா பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த உத்திராஷாடாங்கிற உத்திராட நட்சத்திரத்துக்கு தேவதை என்ன, யாரு, வேதம் என்ன சொல்றது அப்படிங்கிறத நம்ம இப்ப முதல்ல பார்ப்போம். தன்னோ விஸ்வே உபஸ்ருண்வந்து தேவாः ததஷாடா அபிஷேயந்து யஜ்ஞம். இதுக்கு மட்டும் இன்னும் 2 வரி கூட சேர்த்துக்கிறேன். தன்னக்ஷத்ரம் பிரததாம் பசுப்யஹ கிருஷிர் விருஷ்டிர் யஜமானாய கல்பதாம். பொதுவா நட்சத்திர வாக்கியத்துல 8 வாக்கியம் உண்டு. முதல் 2 வாக்கியத்திலேயே இந்த அதிதேவதை வந்துடுறா, நட்சத்திர தேவதை வந்துடுறா. அதனால நான் 2 வாக்கியமா தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையோ, அது என்ன விசேஷங்கிறத இன்னும் 2 வரியை கூட சேர்த்துட்டேன். இந்த விஸ்வே தேவா அப்படிங்கிற தேவதைகளுடைய ஒரு கூட்டம் இருக்கு. விஸ்வே தேவாஹான்னு பேர் சமஸ்கிருதத்துல. விஸ்வே தேவா, விஸ்வே தேவாகாங்கிற ஒரு கூட்டம், 60க்கும் மேற்பட்ட தேவதைகளுடைய கூட்டம். அது அந்த கூட்டம் தான் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு தேவதை. ஒரு தேவதையை பிரார்த்தனை பண்றதுக்கே நம்மளால மூச்சு வாங்கிறது. இப்ப இந்த பேர் 60க்கும் மேற்பட்ட அந்த நட்சத்திரங்களுடைய அந்த கூட்டம் விஸ்வே தேவாக. சரி, அந்த கூட்டம் என்ன பண்றது? ஏன்னா உத்திராஷாடா நட்சத்திரத்துல பிறந்தவா இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். அவளுடைய தேவதை. ஏன்னா ஒவ்வொரு கூட்டமா இருக்கு. இப்ப மக நட்சத்திரத்துக்கு பித்ரு தேவதைன்னு சொன்னோம். பித்ரு தேவதை அப்படின்னா அது ஒரு 3 வர்க்கம் இருக்கு. வசு, ருத்ர, ஆதித்யாள். பிதா, பிதாமக, பிரபிதாமக, அதாவது யாரு ஸ்ராத்தம் பண்றாலும். சரி, இது விஷயத்தை பிறகு பேசுவோம். பித்ரு தேவதைகள் மாதிரி விஸ்வே தேவாகிறது ஒரு கூட்டம். இவா 2 பேரும் பேரலா எங்கெல்லாம் பித்ரு தேவதை வராளோ அங்கெல்லாம் விஸ்வே தேவாவும் வருவா. இதுதான் முக்கியமான விஷயம். இதுல இதை சொல்லிட்டு நம்ம பித்ரு தேவதையும் விஸ்வே தேவாவையும் ஒரு 3 நிமிஷம் நம்ம டைம் எடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்போ பித்ருக்களுக்கு நாம ஸ்ராத்தம் பண்றோம் இல்லையோ, அப்போ 2 குரூப்பை நம்ம கூப்பிடுவோம். 2 குரூப். ஒன்னு பித்ரு கணம், பித்ரு கணம்ங்கிற ஒரு குரூப். இன்னொன்னு விஸ்வே தேவாகா அப்படிங்கிற ஒரு குரூப். இவா 2 பேரையும் கூப்பிட்டு தான் நம்ம அர்க்கியம் கொடுக்கிறோம். ஏன் அப்படின்னா இவாதான்
நம்மளுடைய பித்ருக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். நம்மளுடைய பித்ருக்கள்னா யாரு? நம்ம ஆத்துல பிறந்து வாழ்ந்து இறந்து போனவா, அவளுக்கு ஸ்ராத்தம் பண்றோம். இப்போ ஒரு XRY ஒரு அப்பா இருந்தார், அவருக்கு 3 குழந்தைகள், 2 குழந்தைகள், சிம்பிளா வச்சு 2 குழந்தைகள். ஒரு குழந்தை மாயவரத்துல இருக்கார், இன்னொரு குழந்தை மயிலாப்பூர்ல இருக்கார். அவ அப்பா போயிட்டார், அவ அப்பாவுக்காக இவ 2 பேரும் தனித்தனியா அவ ஆத்துல ஸ்ராத்தம் பண்றா. லௌகிகாக்னி என்னைக்கு பிரிஞ்சுடுத்தோ அன்னைக்கே வைதிகாக்னியும் பிரியணும்னு இருக்கு. எப்போ ஆத்துல சமையல் தனியா போயிடுத்தோ அப்ப ஸ்ராத்தமும் தனித்தனியா தான் பண்ணணும்னு நம்ம சம்பிரதாயம் சொல்றது. அதனால மாயாவரத்துல இருக்கிற பிள்ளை மாயாவரத்துல ஸ்ராத்தம் பண்றார், மயிலாப்பூர்ல இருக்கிற பிள்ளை மயிலாப்பூர்ல ஸ்ராத்தம் பண்றார் அவ அப்பாவுக்கு. இப்ப இந்த அவ அப்பா எந்த ஆத்துக்கு போவா? ரொம்ப அபிமான புத்திரன்னு மயிலாப்பூர்ல இருக்கிற பிள்ளைக்கு போவாளா, இல்ல ஜேஷ்ட புத்திரன் அவன் தான் நமக்கு காரியங்கள்லாம் பண்ணா அப்படிங்கிறத மாயவரத்துல பிள்ளைக்கு போவாளன்னா 2 பிள்ளையாத்துக்கும் அப்பா போக மாட்டார் நேரா. ஏன்னா அவர் மறுபடியும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இன்னொரு ஜீவனை எடுத்திருப்பார். அவர் திருப்பி நம்மாத்திலேயே பேரனாவோ பேத்தியாவோ பசுமாடாவோ கடைசிபட்சம் நம்மாத்து நாயாவோ 99% நம்மாத்துல இருந்து போனவா திருப்பி நம்மாத்துக்கு தான் வருவா. ஏன்னா நம்மாத்துல தானே சாப்பிட்டுருக்கா, அதை அனுபவிச்சு தீக்கணும் இல்லையோ, அதுக்காக மறுபடியும் பகவான் நம்மாத்துக்கு தான் பறக்க வைக்கிறார். 99% 1-2 எக்ஸம்ஷன் கேஸ் உண்டு. இதை பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சோம்னா 1 மாசம் பேசணும். இதை பத்தி, இந்த கர்மாவை பத்தி பேசுறது, ரீபர்த்தை பத்தி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயம். சிம்பிளா 3 நிமிஷத்துல முடிச்சுடுறேன். அப்போ நம்ம ஆத்துல பிறந்தவாளுக்கு நம்ம ஸ்ராத்தம் பண்றோம்னா அந்த பிறந்தவாளை குறிச்சு இந்த பித்ரு தேவதைகளை தான் ஆஹ்வானம் பண்றோம். இந்த பித்ரு தேவதை வசு ருத்ர ஆதித்யால கூப்பிட்டு, அப்பா எங்க ஆத்துல பிறந்தவாளுக்கு நான் இன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணாவா, எங்க ஆத்துல பிறந்துட்டா, எங்க ஆத்துல வாழ்ந்துட்டா அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்ராத்தம் பண்றோம். இந்த ஸ்ராத்தத்தினுடைய பலனை எடுத்து இன்னைக்கு அவ எந்த ஆத்துல எந்த ரூபத்துல இருக்காளோ அவளுக்கு அந்த புண்ணியம் போய் சேரணும். எவ்வளவு நன்றி கடன் பாருங்க. நமக்கு இருக்கும் போதும் செய்யணும்னு நம்ம சொல்றோம், இறந்த பின்பும் செய்யணும்னு சொல்றோம். நம்ம எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு மார்க்கம் தெரியுமா நம்மளுடைய சனாதன தர்மம். நம்ம ஆத்துல ஒருத்தர் பிறந்துட்டாங்கிறதுக்காகவே நாம ஜீவிச்சு இருக்கிற வரைக்கும் அவளை நினைச்சு நம்ம ஸ்ராத்தம் பண்றோம். அவ இந்நேரம் எங்கேயோ பிறந்திருப்பா, யாராத்துக்கோ பிறந்திருப்பா, நம்ம அண்ணா தம்பி ஆத்துல பிறந்திருப்பா, நம்ம பங்காளிகள் ஆத்துல பிறந்திருப்பா, இல்ல நம்ம பக்கத்தாத்துல கூட பிறந்திருப்பா. ஏன்னா நம்மளை பார்த்துட்டே இருக்கணும் இல்லையாவா, அதுக்காக அவ யாரா பிறந்திருக்காளோ தெரியல, ஆனா அவ என்ன ஜென்மாந்தரத்துல இருக்காளோ தெரியல. ஆனா அவளுக்கு நாம இந்த பித்ரு தேவதைகளை, ஏன்னா they are the representatives of our பித்ருஸ். இந்த பித்ரு தேவதைகளை கூப்பிட்டு இன்னைக்கு அவ எங்க இருக்காளோ அவளுக்கு நல்லது ஆகணும் அப்படின்னு இந்த தேவதைகளுக்கு நாம எள்ளு அக்ஷதைய அர்க்கியமா கொடுத்து அதுக்கு சாட்சிபூதமா ஒருத்தரை சாப்பிட வைக்கிறோம். இது ஒரு விஷயம், இது ஒரு குரூப். இதுக்கு பேர் பித்ரு வர்க்கம்னு பேர். பண்றவருடைய அப்பாவுக்காக பண்ணுவார். இது அப்பாவுக்காக தான் பண்ணுவார்னா அம்மாக்காக பண்ண மாட்டார்னா, அப்பானாலே அப்பாவும் அம்மாவும் சேர்ந்ததுதான். பித்ருக்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே அம்மாவும் அப்பாவும் சேர்ந்ததுதான். யார் பண்ற, சரி அப்பா இருக்க போயிட்டார் அம்மா இருக்கானா அந்த ஒத்த நபருக்காக குறிச்சு மட்டும் பண்ணுவா. அது மாதிரி அம்மா போயிட்டா அப்பா இருக்காருன்னா அந்த அம்மாவுக்காக மட்டும் பண்ணுவா. ஆனா யாருக்காக பண்ணினாலும் சரி அந்த ஜீவனுக்காக நம்ம பண்றதில்ல. அந்த ஜீவனை நம்ம ஆத்துல பிறக்க வச்சு மறுபடியும் அந்த ஜீவனை எடுத்துட்டு போய் இன்னொருத்தராத்திலையும் பிறக்க வைக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேட்டிவ் டியூட்டி பாக்குறாளே இந்த பித்ரு தேவதைகள், அவளுக்கு பேரு வசு ருத்ர ஆதித்யாள்னு 3 டீம் செய்யறது அந்த வேலையை. பிதாவுக்கு வசுக்கள் செய்யறா, அடுத்தது ருத்ரகணம் செய்யறது பிதாமகருக்கு, அவருடைய அப்பா, அதாவது அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா, இந்த 3 பேருக்கும் நாம சம்பிரதாயத்துல சிராத்தம் பண்றோம். கொள்ளு தாத்தா அப்பா இல்லாம சில பேர் தாத்தா பண்ணுவார் சில ராத்துல. அப்ப அவருடைய அப்பா அவருடைய தாத்தா அவருடைய கொள்ளு தாத்தா யார் பண்றாளோ அவளுக்கு அவளிருந்து 3 பேர் மேல
இப்படி பண்ணக்கூடிய இந்த தேவதைகளுக்கு பித்ரு தேவதைன்னு பேர். இந்த பித்ரு தேவதைகள் என்ன பண்றதுன்னா, நாம அன்னைக்கு சிராத்தம் பண்ணி ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோமோ இல்லையோ, அந்த புண்ணியத்தை எடுத்து இன்னைக்கு அந்த ஜீவன் எதா பிறந்திருக்கோ, உதாரணமா ஒரு பசுமாடா பிறந்திருக்குன்னு வச்சுப்போம். அன்னைக்குன்னு பார்த்து அந்த எஜமானனுக்கு என்ன புத்தி வருமோ தெரியாது. இவ்வளவு நாள் தினம் நம்ம வைக்கலும் புல்லும் தானே போட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு கடலை மிட்டாயை வாங்கி கொடுப்போம், ஒரு பாக்கெட் கடலை மிட்டாயை வாங்கி கொடுப்பான். அவனுக்கு ஏன் இன்னைக்கு அந்த புத்தி வந்ததுன்னு தெரியாது. ஏன் வந்ததுன்னா, யாரோ ஒருத்தன் அந்த பசுமாட்டுக்கு சிராத்தம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த பசுமாடு யாராத்துலயோ மனுஷாலா பிறந்து அங்க சிராத்தம் பண்ணிட்டு இருக்கான். அதனுடைய பலனை இந்த வசுருத்ர ஆதித்யாங்கிற பித்ரு தேவதைகள் கன்வெர்ட் பண்ணி அந்த எஜமானனுடைய புத்திக்குள்ள போய் திணிக்கிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலா பண்ணுடா குழந்தை, இந்த பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலா பண்ணுடா குழந்தை அப்படின்னு பிரேரணை பண்றது. நீ என்னைக்கு இல்லாத பாடா அன்னைக்குன்னு போய் ஒரு பாக்கெட் கடலை உருண்டையை வாங்கி விட்டு பசுமாட்டுக்கு போடுவான். நீங்க பார்த்திருப்பேன் நிறைய பேர் ஆத்துல. திடீர்னு போயிட்டே இருப்பான் ஒரு ஆளு, கீரை விற்பா, ஒரு கட்டு அகத்தி கீரை வாங்கிட்டு வந்து இன்னொரு பசுமாட்டு கொடுப்பான். நேற்று வரைக்கும் பண்ணிருக்க மாட்டான், நாளைக்கும் பண்ணுவானா இல்லையான்னு தெரியாது. அவனுக்கே தோணும் திடீர்னு, இந்த பசுமாட்டு இன்னைக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு நினைப்பான். அப்போ அந்த எக்ஸ்ஆர்ஓ ஏதோ ரோட்ல அழிஞ்சுட்டு இருக்க ஒரு பசுமாடு, அந்த பசுமாட்டுக்கு யாராத்துலயோ சிராத்தம் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ தன் பித்ருக்களை குறிச்சு சிராத்தம் பண்ணிட்டு இருக்கா. அது இந்த பசுமாடா பிறந்திருக்கு. அந்த வழியில போற நமக்கு பிரேரணை ஆறுது. அந்த பசுமாட்டு குடு குடு குடுன்னு நம்ம கிட்ட அந்த தேவதைகள் நம்மளுடைய புத்தியில ஸ்பூரிக்க வைக்கிறது. நாம அந்த கீரை கட்டை வாங்கி அந்த பசுமாட்டுக்கு கொடுக்குறோம். இப்படி பண்ணக்கூடிய விஷயத்துக்கு இந்த தேவதைகள் பண்றாலே, இந்த புண்ணிய பலனை எடுத்து கொண்டு போய் அந்த ஜீவனுக்கு பசுமாடாவோ ஆடாவோ நாயாவோ மனுஷாலாவோ உட்காந்துட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம். எக்ஸ்ஆர்வே ஒருத்தர் வருவார், சுவாமி உங்களை தான் பார்க்க வந்தேன், உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணித்து கிஃப்டை கொடுத்துட்டு போறேன். அன்னைக்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். நம்ம ஒரு முடிவு பண்ணிவிடலாம், ஆஹா ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு யாரோ தான் எனக்கு சிராத்தம் பண்ணிட்டு இருக்கான், யாராத்துல பிறந்திருப்பேன் இல்லையா போன ஜென்மாந்தரத்துல, அவ இன்னைக்கு எள்ளும் தண்ணியும் கொடுத்து அக்ஷதையெல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு ஒரு பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டுருப்பாலையோ அங்க. அதனுடைய பலன் என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தனுக்கு பிரேரணை ஆகி அவன் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட வருது. ரோட்ல நடந்து போயிட்டே இருப்போம், பார்த்தா ஒரு 1000 ரூபாய் பணம் கீழே இருக்கும், எடுத்து பைக்குள்ள வச்சுப்போம். 99 பேர் பைக்குள்ள வச்சுப்பான், ஒத்த 2 பேர் உண்டியல்ல போட்டு போவான். திடீர்னு எப்படி அன்னைக்கு மட்டும் 1000 கிடைக்கிறது அப்படின்னா, அது சிராதத்துடைய பலன். இந்த கன்வர்ஷன் நடக்கிறது பாருங்க, இந்த கன்வர்ஷனுக்கு தான் நம்ம சிராதம் பண்றோம். அந்த ஜீவன் எங்க இருக்கோ, இன்னைக்கு என்னவா பிறந்திருக்கோ தெரியல, நம்மாத்துல பிறந்திருத்து, அந்த ஜீவனுக்காக இன்னைக்கு சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அந்த வசுருத்ர ஆதித்யாங்கிற அந்த பித்ரு தேவதையை குறிச்சு நாம ஸ்ரத்தையா பண்றதுனால அதுக்கு ஸ்ராத்தம்னு பேர். எப்பெல்லாம் இந்த வசுருத்ர ஆதித்யாங்கிற பித்ரு தேவதையை கூப்பிடுறோமோ அப்ப மறக்காம இன்னொரு டீமையும் கூப்பிடணும். அவாதான் இந்த விஸ்வேதேவா. அந்த விஸ்வேதேவாங்கிற டீம் தான் இந்த உத்திராட நட்சத்திர உத்திராஷாடா நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு தேவதை. இதுக்குதான் இவ்வளவு பீடிகை போட்டேன். எப்பெல்லாம் நீங்க பித்ருக்களை கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க வசுருத்ர ஆதித்யாங்கிற பித்ரு தேவதையில கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அப்ப மறக்காம இன்னொரு டீமும் ஆஜராயிடுவா. அவளுக்கு தான் விஸ்வேதேவாகான்னு பேரு. அதுல நிறைய டீம் சப் டீம் இருக்கு. அந்த டீமே 60க்கும் மேற்பட்ட தேவதைகள். அதுல சப் டீம் இருக்கு. என்னன்னா, அமாவாசைக்கு நீங்க பித்ருக்களை கூப்பிட்டு வெறும் 7 அட்சதை மட்டும்தான் எனக்கு அறிக்கையும் கொடுப்பேன், அதுக்கு ஒரு விதமான விஸ்வேதேவா இருக்கா. ஆனா அப்பயும் பித்ரு தேவதை வசுருத்ர ஆதித்யால் தான். மாலையபட்ச அமாவாசைக்கு பண்றேன் பாருங்க, அதுக்கு சித்த வித்தியாசப்படுறது. ஸ்ராத்தத்தன்னைக்கு பண்றேன் பாருங்க, ஸ்ராத்தத்தன்னைக்கும் பித்ருக்களை கூப்பிட்டு வசுருத்ர ஆதித்யால் ஒரு பிராமணாளுக்கு அக்ஷதையை போட்டு சாப்பாடு போடுவோம், இன்னொரு பிராமணாளுக்கு விஸ்வேதேவான்னு அக்ஷதையை போட்டுட்டு அவளுக்கு சாப்பாடு போடுவோம். அந்த விஸ்வேதேவா புரூரவ ஆர்திரவ சம்யகானாம் அப்படின்னு மந்திரம் சொல்லுவாவா. புரூரவ ஆர்திரவங்கிற அந்த டீம் உள்ள விஸ்வேதேவா இறந்து போனதுக்கு அப்புறம் 12ஆம் நாள் ஷபிண்டீகரணம்னு ஒண்ணு பண்ணுவா. ஷபிண்டீகரணம்னு அப்ப ஒரு விஸ்வேதேவாவை கூப்பிடுவா, அது வேற விஸ்வேதேவா. இது எல்லாம் சேர்ந்ததுக்கு விஸ்வேதேவான்னு பேர். ஒரு 12 பேர் 15 பேர் 60 பேருக்கு மேல இருக்காவா. இந்த 60 பேரையும் நம்ம 60 போட்டோ வச்சுக்க முடியுமா?
ஆத்துல வச்சு 62 120 நெய்தீபம் ஏற்ற முடியுமா? இல்ல 60 நமஸ்காரம் பண்ண முடியுமா? உத்தராஷாட நட்சத்திர போதெல்லாம் என்ன அடிக்க வந்துருவா. அதுக்கப்புறம் சுவாமி உன்னுடைய உபன்யாசத்தை கேட்டு எனக்கு தலையில குழப்பம் வந்து துணுடுவா. அப்ப அவளுக்கு லகுவா ஒரு விஷயத்தை சொல்லணுமோ இல்லையோ? லகுவா இருக்கிற விஷயத்த நானா இட்டு கட்டி சொல்லப்படாது. லகுவா இருக்கிற விஷயத்தை தான் சொல்லணும். என்ன லகுவா இருக்குன்னா, பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் நமக்காக ஒரு காரியம் பண்றார். இந்த தேவதைக்கு சஷ்டிக்கு முருகனுக்கு விரதம் இரு, சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு விரதம் இரு, பஞ்சமிக்கு அம்மனுக்கு விரதம் இரு, பிரதோஷத்துக்கு சிவனுக்கு விரதம் இரு, ஏகாதசிக்கு விஷ்ணுக்கு விரதம் இரு, அஷ்டமியில பைரவருக்கு விரதம் இரு. இப்படி எல்லா திதியிலையும் புண்ணிய தினம் வருது, சுப தினங்கள் வருது, புண்ணிய தினங்கள் வருது. எல்லா திதிகள்லயும் முக்கியமான தேவதைகள்லாம் இருக்கா. அவளை குறிச்சு நம்ம விரதம் இருக்கணும்னா 365 நாள் விரதம் இருக்க வேண்டியதான். அதுக்காக எளிமைக்காக பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணிருக்காருன்னா, விஸ்வரூப காட்சியை ஒண்ணு காமிச்சார். நிறைய இடத்துல மகாபாரதத்துல காமிச்சிருக்காரு. ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவ அப்பா பீஷ்மகனுக்கு காமிச்சிருக்காரு. நீ ஒரு ருக்மிணி தானே பாக்குற, இந்த லோகத்துல எத்தனை ருக்மிணி இருக்கான்னு காட்டுறேன் பார் அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ரூபங்களையும் தன்னிட்ட காமிச்சார். கர்ணனுக்கு காமிச்சார், துரியோதனனுக்கு காமிச்சார். மகா பாபி அவன், அப்பவா திருந்துவானான்னு நான் யாருன்னு காமிச்சார். திருந்தல. பரமாத்மா விஸ்வரூபமே காமிச்சாலும் யோகிதை உள்ள ஜீவன் தான் திருந்தும். அதுக்கு யோகிதை இல்லைன்னா திருந்தாது அந்த ஜீவன். அந்த விஸ்வரூபத்தை பார்த்தேன்னா அது கூகுள்ல அவைலபிள். நீங்க விஸ்வரூபம் போட்டோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் முகங்கள் இருக்கும், இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் கைகள் இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா தேவதைகளுடைய முகமும் இருக்கும். அதுல விநாயகர் இருப்பார், முருகன் இருப்பார், ஸ்ரீ ஈஸ்வரன் இருப்பார், பிரம்மா இருப்பார், ஹனுமார் இருப்பார், கருடன் இருப்பார், அக்னி இருப்பார், சூரியன் இருப்பார், சந்திரன் இருப்பார். அந்த ரூபத்தை நான் நிறைய பேர் ஆத்துல, பழைய காலத்து ஆத்துல தஞ்சாவூர் படம்னு வச்சு ஆத்துல பூஜை பண்றதை நான் நிறைய பேர் ஆத்துல பார்த்திருக்கேன். மாயவரத்துல எல்லாம், மாயவரத்துல, கும்பகோணத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துக்கு நான் போறச்சே அவ ஆத்துல எல்லாம் அந்த படம் இருக்கும். இப்ப சமீபத்துல அந்த மாதிரி படங்கள் எல்லாம் காணும். ரொம்ப பிராச்சீனமான படங்கள் அது. எல்லாருக்கும் ராமர் பட்டாபிஷேக படம் இருக்கும், எல்லாராலையும் கிருஷ்ணன் படம் இருக்கும், எல்லாராத்துலயும் இந்த மாதிரி விஸ்வரூபம் ஒரு படம் இருக்கும், மகாலட்சுமி படம் இருக்கும். அதுவும் கும்பகோணம் மாயவரத்துல ஒரு ஒரு வசனமே உண்டு. ஒவ்வொருத்தராத்துலயும் 3 படம் நிச்சயமா இருக்கணுமா. ஏழை, இடையன், இளிச்சவாயன் அப்படின்னு சொல்லுவாவா. சும்மா ப்ரோவர்ப் மாதிரி சொல்லுவா. ஏழை, இடையன், இளிச்சவாயன் 3 படம் இருக்கணுமா அவத்தரத்துல. அது யாரு ஏழைனா, பகவான் ராமச்சந்திரமூர்த்தியை ஏழைன்னு சொல்றார். அவர் அவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். சக்கரவர்த்தி அவர். எல்லா ராத்திலையும் ராமர் படம் இருக்கணும்னு இருக்கு. இடையர் குலத்துல பிறந்த கிருஷ்ணனுடைய படம் இருக்கணும். இளிச்சவாயன் அகண்ட வாயோட இருக்கக்கூடிய நரசிம்மருடைய படம் இருக்கணும். ஏழை, இடையன், இளிச்சவாயன் இந்த 3 படம் ஒவ்வொருத்தராத்திலும் இருக்கணும். இது கிராமத்துல மாயவரம் கும்பகோணம் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ராத்திலையும் இந்த வசனத்தை சொல்லுவா. அது போல நிறைய படங்கள் ஒரு ஒரு ஆத்துக்கு போனோம்னா இதெல்லாம் பேசிக்கா அந்த படங்கள்லாம் இருக்கும்னு இருக்கும். அதுல விஸ்வரூப படமும் ஒண்ணு உண்டு. இப்போ ஒரு 30 வருஷம் நான் சமீபத்துல யாராத்துலயும் அந்த படத்தெல்லாம் பாக்குறது இல்லை. 30-35 வருஷமா பாக்குறது. எனக்கு இப்ப 51 வயசு ஆறுது. நான் 10 வயசுல பார்த்தது 40 வருஷமா சமீபத்துல அந்த மாதிரி படங்கள்லாம் காணும். சரி, அந்த விஸ்வரூப படம் கூகுள்ல அவைலபிள். நமக்கு இப்போதைக்கு பரமாத்மா யாருன்னா, ஆபத் பாண்டவன் யாருன்னா கூகுள், மெட்டா 2 பேரும் தான். இந்த 2 யூனிவர்சிட்டில இருந்து நாம சொன்னா அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம நம்புவோம். ஏதாவது ஒண்ணுன்னா உடனே கூகுள்ல சர்ச் பண்ணிடுவோம், மெட்டால சர்ச் பண்ணிடுவோம். இவா 2 பேரும் ஊன்னு சொன்னாதான் உண்மைன்னு ஒத்துப்போம். இல்லைன்னா சாட்சாத் பரமாத்மா சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம். பரவாயில்ல போனா போயிடுவோம். ஒரு புண்ணியத்தை கட்டிட்டு இருக்காங்க கூகுள். இந்த படங்கள்லாம் அதுல அவைலபிள். அதுல இந்த விஸ்வரூப படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல விஸ்வதேவாகள்லாம் அடங்கிடுறான்.
இது ஒரு வழி. இன்னும் ஒரு வழி இருக்கு, கொஞ்சம் முதிர்ச்சியான வழி. அது அது என்ன வழினா, பசுமாட்டை பிரார்த்தனை பண்ணாலே போதும். ஏன்னா பசுக்களுக்குள்ள 33 கோடி தேவதைகளும் இருக்காளாம். 33 கோடி தேவதைகளும் இருக்கா. அதனால்தான் பசுவை நம்ம கோமாதா, பிரார்த்தனைக்குரிய வழிபாட்டிற்குரிய ஒரு விலங்கா வச்சுக்கணும். விலங்கு இல்ல, தெய்வம். பசுக்குள்ள 33 கோடி தேவதையும் இருக்கா. ஒரு பசுவுக்கு அதை திருப்திப்படுத்துறாப்புல ஒரு ஆகாரம் பண்ணிவிட்டோம்னா, அது சந்தோஷப்பட்டதுன்னா அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற 33 கோடி தேவதைகளும் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ததாஸ்து சௌக்கியமா இருன்னு ஆசீர்வாதம் பண்றா. பசு சம்ரட்சணை அவ்வளவு விசேஷம், அவ்வளவு விசேஷம். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பல கோடிகளை கண்ணாலையும் பார்த்திருக்கேன், பல கோடிகளை தொலைச்சிருக்கேன். இன்னமும் நான் நிம்மதியா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன்னா அத்தியாபி இன்னே வரைக்கும் எங்க ஆத்துல பசு சம்ரட்சணை நடந்துட்டு இருக்கு, கோ சம்ரட்சணை நடந்துட்டு இருக்கு. ஆத்துல இன்னும் 10 பசுமாடு விஷயம் தான் இருக்கும். அது கறக்கிறதோ கறக்கலையோ, உதைக்கிறதோ, கட்டுப்படி ஆகிறதோ கட்டுப்படி ஆகலையோ சம்ரட்சணை பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி எங்களை காவந்து பண்ணிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள இருக்க 33 கோடி தேவதைகள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கா. இது 2வது வழி. ஒண்ணு, விஸ்வரூப படத்தை கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நித்தியம் 2 நெய் தீபம் ஏத்துங்க. இல்லைன்னா தினம் பசுவுக்கு உங்களால முடிஞ்சதை கொடுத்து ஒரு பசு சம்ரட்சணை பண்ணுங்க. பக்கத்தாது பசுமாடா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு போய் ஒரு நாள் குளிப்பாட்டி விட்டுட்டு வாங்க. மாசத்துல ஒரு நாளோ, வாரத்துல ஒரு நாளோ, இல்ல மாசத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் அதுக்கு போய் வைக்கல் போட்டுட்டு வாங்கோ, புல்லுக்கட்டு போட்டுட்டு வாங்கோ, பசுவை சம்ரட்சணை பண்ணுங்க. இந்த விஸ்வே தேவாக்கள் 33 கோடி தேவதைகளும் அடங்கிய அந்த பசு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண 2 வழி. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். இதை சொல்லணும்னா நான் இவ்வளவு விஸ்தாரமா பேச வேண்டியிருக்கு. பசுக்குள்ள யாரு இருக்கா, இந்த விஸ்வே தேவதைகள்னா யாரு, வசுருத்ர ஆதித்யாங்க பித்ரு தேவதைகள்னா யாரு, இதெல்லாம் சொல்லாம பசுமாட்டுக்கு பண்ணுங்கன்னா தினம் தான் பண்ணிட்டு இருக்கேன்பா. அர்த்தம் தெரியாம பண்ணினா பிரயோஜனம் இல்லை. சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிகள் பல்லோரும் ஏற்ற பணிந்துங்கிறார் மாணிக்கவாச சுவாமிகள். நாம என்ன பண்ணாலும் அது தத்துவ ஞானத்தோட பண்ணணும். அதனாலதான் நான் இவ்வளவு விசேஷமா விஸ்தாரமா சொல்ல வேண்டியது. சில பதிவுகள் கொஞ்சம் பெருசா போறது, வேற வழி இல்லை. அந்த வகையில இந்த உத்திராஷாடாங்கிற உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு இந்த விஸ்வே தேவாங்கக்கூடிய இந்த தேவதா கூட்டத்தினுடைய ஆசீர்வாதம் வேணும்னா, ஒண்ணு விஸ்வரூப படத்தை எடுத்து வச்சு நித்தியம் 2 நெய் தீபம் போடுங்கோ, அல்லது நித்தியம் கோசம்ரட்சணை பண்ணுங்கோ. அட்லீஸ்ட் அந்த உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்காவது ஒரு கோசம்ரட்சணை, ஒரு பசுசாலைக்கு போயிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு விசேஷமா அன்னைக்கு ஒரு உபவாதம் பண்ணிட்டு வாங்கோ. உங்களுக்கு சாட்சாத் அந்த பரமாத்மாவோட சீமன் நாராயணனுடைய அந்த விஸ்வரூபத்தினுடைய ஆசீர்வாதமும், இந்த பசுமாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 33 கோடி தேவதைகளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சு. அந்த 33 கோடியில விஸ்வே தேவாவும் ஒரு குரூப் தான், அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கா. அவளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைச்சவாளுக்கு தான் தன் நக்ஷத்திரம் பிரததாம் பசுப்யா கிருஷி விருஷ்டிர் யஜமானாய கல்பதாம். அவளுக்கு தான் பசுவே முதலான செல்வங்கள் வருதான், அவளுக்கு தான் விவசாயம் செழிக்கிறதுதான். அதனால்தான் உத்திராட நட்சத்திரத்துல ஒரு பிள்ளையும் ஊர்காணி நிலத்துல ஒரு காணி நிலமும் இருந்தால் அவன் கோடீஸ்வரன். அவன் சொல்றான வேதம் சொல்றது, கிருஷி விருஷ்டிர் யஜமானாய கல்பதாம் தன்னக்ஷத்திரம் பிரததாம் பசுப்யா அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாவே பசு முதலான அந்த கால்நடைகளுடைய அந்த ராசி உண்டு, விவசாய ராசி உண்டு. விவசாயம் பண்றவா எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, என்ன மாதிரி இருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்கு அவ விவசாய காரியத்தை பண்ணா அது செழுமையா வரும். இதை நான் பிரத்யட்சமா பார்த்திருக்கேன். அவ அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும். விஸ்வே தேவாவுடைய ஆசீர்வாதம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னு தன்னோ விஸ்வே உபஸ்ரண்வந்து தேவாः ததஷாடா அபிஷயந்து யஜ்ஞம் தன்னக்ஷத்ரம் பிரததாம் பசுப்யः கிருஷிர் விருஷ்டிர் யஜமானாய கல்பதாம் அப்படிங்கிற வேத வாக்கியங்களை நான் ஸ்மரணம் பண்ணிக்கிறேன்.
எல்லாம் வல்ல ஒப்பிலாமுலை அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உத்திராஷாடாங்கிற உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவா சௌக்கியமா இருக்கணும். திருச்சிற்றம்பலம். ஹரே கிருஷ்ணா.